வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போய் என்றார். என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். வல்லமையும் அதிகாரமும் உள்ள இயேசுவே, உம்மை நன்றியோடு நான் போற்றுகின்றேன். நீர் இந்த பூமியில் உடலோடும் ஆவியோடும் வாழ்ந்த காலத்தில் தீய ஆவிகள் மேல் அதிகாரமும் வல்லமையும் கொண்டு வாழ்ந்து வந்தீர் என்று வேதம் சொல்கிறது. உம் சீடர்களுக்கும் பேய்களை அடக்கவும் நோய்களை குணப்படுத்தவும் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்தீரே. இன்று உமது நாமத்தில் பேய்களை அடக்க எனக்கு வல்லமை தாரும். தீய ஆவிகளால் கட்டப்பட்டு கல்லறையிலும் காடுகளிலும் வாழ்ந்த அனைவருக்கும் விடுதலை கொடுத்து சாட்சியாய் மாற்றியது போல் உம் ஆவியானவர் மூலம் என் வழியாக இன்று ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போவதற்காக உம்மை போற்றுகிறேன். தெய்வமே, பேயால் பிடிக்கப்பட்ட இந்த சகோதரன் சகோதரியை என் ஆண்டவர் நீரே தொடுவீராக. நீர் மனமிரக்கம் உள்ளவராக இருக்கிறீர். இப்போது இவர்கள் மேல் இரக்கம் வையும். பேய் பிடிக்கப்பட்ட இவரின் அனுதின வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உம்மை மறந்தவராய் வாழ்கிறார். தெய்வமே, இப்போது உமது வல்லமை வானின்று தீமயமாய் இறங்கி வர கடவதாக. எவரும் எதிர்க்க முடியாத இந்த வல்லமை இந்த பேயை சுட்டெரிப்பதற்காக உம் தூதர்கள் இறங்கி வந்து இந்த பேயோடு யுத்தம் செய்வார்களாக. அன்பு தெய்வமே, சாத்தானின் எல்லா அதிகாரங்களையும் கல்வாரி சிலுவையில் அறைந்து அதன் அதிகாரத்தை ஒழித்தது போல் உமது கல்வாரி இரத்தம் எல்லா பாவங்களையும் சாபங்களையும் ஒழித்தது போல் இப்போது வாக்களிக்கப்பட்ட தூய இரத்தம் இவர் மீது இறங்கி வந்து இவரில் இருக்கும் தீய ஆவியை எரித்து போடுவதாக. விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொன்னீரே. அந்த அதிகாரத்தை கொண்டு இவருக்கு விடுதலை தாரும். உன் இரத்தத்தை இவரின் தலையில் ஊற்றுகிறேன். பூரண விடுதலையும் புது வாழ்வும் தந்தருளும். நீர் தேர்ந்த இவர் மீது இந்த பேய்க்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் உம் நாமத்தில் விரட்டுகிறேன். தீமையே, உன்னை காலால் மிதிக்கிறேன். இயேசுவின் சிலுவையை கொண்டு முத்திரையிடுகிறேன். ஆசீர்வதியும், விடுதலை தாரும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன். என் இருதயத்தை அண்டி வருவோர் எவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று வாக்குரைத்தவரே, எங்களின் பலவீனம், பயம், கவலை அனைத்தையும் உமது பாசமிக இருதயத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உமது திரு இருதயத்திலிருந்து வழியும் மாசற்ற ஒளியானது எங்கள் உள்ளங்களில் இருக்கும் விசுவாச குறைபாடுகளை அகற்றி எங்களை உமது தெய்வீக அமைதியால் நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமீன். விண்ணக தந்தையின் பார்வையில் எந்நாளும் வாழ்ந்து காட்டிய இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். சோதனை வேளையில்
பிதாவின் ஆராதனையை சாத்தானுக்கு நினைவூட்டிய இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். சிலுவை மரணத்தின் போதும் பிதாவின் கைகளில் ஆன்மாவை ஒப்புவித்த இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். எங்களை காத்து வழி நடத்தும் உன்னத தேவ சந்நிதானமாகிய இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். பாவ வழிகளை அடைக்கும் உன்னத நினைவாகிய இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். கடவுள் என்னை பார்க்கிறார் என்ற தூய பயத்தை தந்து சூச நாளை காத்த இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். எனக்கு முன் நடந்து மாசற்றவனாயிரு என்று ஆபிரகாமுக்கு உரைத்த இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை என்று தாவீதை பாட செய்த இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். மறை சாட்சிகளை துன்பங்கள் மத்தியிலும் பிரமாணிக்கமாயிருக்க செய்த இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். ஐம்புலன்களையும் அடக்கி சுத்த கருத்தோடு வாழச் செய்யும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். தீய சக்திகளின் அச்சுறுத்தல்களை தன் திரு இரத்தத்தால் முறியடிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். பில்லி சூனிய கட்டுகளை அவிழ்த்து ஆன்மாவிற்கு அமைதி தரும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். காரணமற்ற பயங்களையும் போராட்டங்களையும் நீக்கும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். இல்லங்களை சுற்றி உமது திருரத்த கோட்டையை எழுப்பும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். மூட நம்பிக்கைகளை களைந்து மக்களை இறைவழிக்கு திருப்பும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். சோர்வடைந்த உள்ளங்களுக்கு ஜெப வாழ்க்கையின் வல்லமையை தரும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். எங்களுடைய சிலுவைகளுக்கெல்லாம் உன்னத சம்பாவனை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். எங்களின் ஒரே உண்மையான இளைப்பாற்றியும் ஆறுதலுமாய் விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். நற்கருணையில் விசுவாசம், நம்பிக்கை, தேவ சிநேகத்தை அதிகரிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். உமது தெய்வீக பாதுகாப்பில் எங்களை மகிழ்ச்சியோடு வாழ செய்யும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துகளும் நல்வரவேற்புகளும். இயேசுவின் திரு இருதய வணக்க மாதத்தின் இந்த உன்னதமான சனிக்கிழமையில் இயேசுவின் திரு இருதயம் தேவ சந்நிதானத்தை நாம் நினைக்க கற்பிக்கிறது என்ற உண்மையை நாம் சிந்திப்போம். பாவத்தில் விழாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும், தேவ ஊழியத்தில் சுறுசுறுப்பாயிருக்கவும் நம்முடைய நல்ல எண்ணங்கள் மட்டும் போதாது, அவற்றுடன் இறைவனின் சமூகம் என் நேரமும் நம்மோடு இருக்கிறது என்ற உண்மையை நாம் உணர வேண்டும். நம் மாதிரிகையாகிய இயேசு தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நொடியையும் பிதாவின் பார்வையில் செலவழித்தார். புதுமைகள் செய்த போதும், சாத்தானின் சோதனைகளை வென்ற போதும், சிலுவையில் உயிர் விட்ட போதும்,
அவர் பிதாவின் சமூகத்தையே உற்று நோக்கினார். ஒரு எஜமான் முன்னால் இருக்கும்போது வேலைக்காரர்கள் எப்படி தங்கள் கடமைகளை சரியாக செய்வார்களோ, அப்படியே கடவுள் என்னை எந்நேரமும் பார்க்கிறார் என்ற நினைவு நம்மிடம் இருந்தால் நாம் பாவத்தில் விழமாட்டோம். இந்த தேவ நினைவை தடுக்கவே சாத்தான் பல தந்திரங்களை செய்கிறான். புனித இஞ்ஞாசியார் கூறுவது போல, கடவுளின் நினைவு பாவத்தின் வாசலை அடைத்து விடுகிறது. தீய காரியங்களுக்கு இணங்க மறுத்த சூசனாள் மனிதர்கள் குகையில் அகப்பட்டு சாகுவதே நலம். கடவுளின் கண்ணுக்கு முன்னால் அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று உறுதியாய் நின்றாள். நாமும் பாவ சோதனைகள் வரும்போது கடவுள் என்னை பார்க்கிறார், அவருக்கு முன்னால் நான் தவறு செய்ய மாட்டேன் என்று மறுக்க வேண்டும். தேவ சந்நிதான நினைவு நம்மை மாசற்றவர்களாய் வாழ வைக்கிறது. இதுவே மறை சாட்சிகளுக்கு துன்பங்களை தாங்கும் தைரியத்தை கொடுத்தது. நம்முடைய குருக்களின் வழியாய் இயேசுவே நமக்கு கட்டளை தருகிறார் என்று எண்ணும் போது கீழ்ப்படிதல் எளிதாகிறது. நம் இதயம் அவருக்காகவே உண்டாக்கப்பட்டது. அவரிடம் மட்டுமே உண்மையான ஆறுதல் உண்டு. ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் யாவும் சர்வ வல்லமை உள்ள இறைவனின் பார்வைக்கு முன்னால் தான் நடக்கின்றன என்பதை விசுவாசத்தோடு நினைவில் கொள்வோம். பசாசின் சோதனைகள் நம்மை தீமைக்கு தூண்டும் போதெல்லாம் தேவ சந்நிதானத்தை நினைத்து அதை தைரியத்தோடு முறியடிப்போம். நம்முடைய சொந்த திருப்தியை தேடாமல் இறைவனுடைய மகிமையையே நம் செயல்களில் தேடுவோம். தீய சக்திகளின் அச்சுறுத்தல்களில் இருந்து விடுதலை பெற்று திரு இருதயத்தின் தெய்வீக பாதுகாப்பில் வாழ நம்மை அர்ப்பணித்து இப்போது உருக்கமாக மன்றாடுவோம். தேவ நற்கருணையில் இருக்கிற இயேசுவின் திரு இருதயமே, எங்களிடத்தில் விசுவாசம், நம்பிக்கை, தேவ சிநேகத்தை அதிகரித்தருளும். நீர் எங்களை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்ற உன்னத ஞான அறிவை எங்களுக்கு தந்தருளும். சாத்தானின் தந்திர சோதனைகள் எங்களை சூழும் போது உமது தெய்வீக சமூகத்தை நினைத்து பாவ வழிகளை தைரியத்தோடு எதிர்க்கும் பலத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் ஜெப வாழ்விலும் அன்றாட கடமைகளிலும் சோம்பேறித்தனமின்றி சுறுசுறுப்புடன் செயல்பட அருள்வீராக. உலக புகழை தேடாமல் உமது மகிமையையும் அன்பையும் மட்டுமே எங்கள் செயல்களில் தேட உமது திரு இருதயத்தின் ஆசிரை தந்தருளுமாறு மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்பின் ஆளுகை செய்யும் இயேசுவே, சாத்தானின் சகல வல்லமைகளையும் சிலுவை மரணத்தால் நசுக்கிய வெற்றி வேந்தரே, தீய சக்திகளின் பிடியில் இருந்தும் இருளின் அச்சுறுத்தல்களில் இருந்தும் விடுதலை வேண்டி உமது திரு இருதயத்தை நோக்கி நிற்கும் அனைத்து குடும்பங்களுக்காகவும் விசுவாசத்தோடு மன்றாடுகிறோம். எங்களை என் நேரமும் சூழ்ந்திருக்கும் தேவ சந்நிதானத்தின் வல்லமையால் தீய சக்திகளின் கொடிய தாக்குதல்கள், எதிர்பாராத பயம், மனக்குழப்பம், இருளின் அமானுஷ்ய வல்லமைகளில் இருந்து எங்கள் இல்லங்களும் உறவினர்களும் அனைத்து குடும்பமும் முழுமையாக பாதுகாக்கப்படும்படி மன்றாடுகின்றோம். பில்லி, சூனியம், ஏவல், செய்வினைகள், பொல்லாத சாபக்கட்டுகள், தீய மனிதர்களின் துரோக எண்ணங்களால் பாதிக்கப்பட்டு தங்களின் வாழ்வில் முன்னேற்றமின்றி நிம்மதி இழந்து தவிப்பதாக உணரும் உமது பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவர் உமது திரு இருதயத்தின் இரக்கத்தால் உடனே முழுமையான விடுதலையையும் தெய்வீக அமைதியையும் அருளும்படி மன்றாடுகின்றோம். தொடர்ச்சியான மனக்கலக்கம், காரணமில்லாத பய உணர்வுகள், தொழில்களிலும் குடும்பத்திலும் வரும் தொடர்ச்சியான தடைகள், கடுமையான போராட்டங்களால் துன்புற்று வாடும் பிள்ளைகளின் உள்ளங்களில் உமது வார்த்தைகளின் ஒளியும் விண்ணக ஆறுதலும் தங்கி அவர்களை தேற்றும்படி மன்றாடுகின்றோம். சிலுவையில் நீர் சிந்திய
உமது விலையேற பெற்ற மாசற்ற திரு இரத்தத்தின் பாதுகாப்பு எங்கள் எல்லா வீடுகளையும் குடும்ப உறுப்பினர்களையும் எந்நேரமும் சூழ்ந்து கொள்ளட்டும். எதிரியான சாத்தானின் சகல தீய சூழ்ச்சிகளும் அழிவு செயல்களும் உமது திரு இரத்தத்தின் வல்லமையால் முறியடிக்கப்படட்டும். விசுவாச குறைபாட்டினாலும் அறியாமையினாலும் இறை நம்பிக்கையிலிருந்து விலகி அசுத்த ஆவிகளின் பின்னால் ஓடி மூட நம்பிக்கைகள் மற்றும் தவறான மாந்திரீக வழிகளில் ஈடுபட்டு தங்களை தாங்களே அழித்துக் கொண்டிருப்போர் தங்களின் தவறுகளை உணர்ந்து உண்மையான விசுவாசத்திற்கும் இறை வழிக்கும் திரும்பும்படி மன்றாடுகின்றோம். தொடர் சோதனைகளால் மன வலிமை இழந்து ஜெபிக்க முடியாமல் சோர்வடைந்திருக்கும் உமது பிள்ளைகளுக்கு ஜெப வாழ்க்கையிலும் விசுவாசத்திலும் இறுதி வரை நிலைத்திருக்க தேவையான வல்லமையையும் ஆவிக்குரிய துணிவையும் ஆண்டவர் அருளும்படி மன்றாடுகின்றோம். உலக பற்றுதல்களை விடுத்து எவ்வித சோதனை காலத்திலும் இயேசுவின் திரு இருதயத்தில் மட்டுமே அடைக்கலம் புகும் உமது பிள்ளைகள் யாவரும் எஜமானின் முன்னிலையில் வாழும் உண்மையுள்ள ஊழியர்களைப் போல உமது தெய்வீக பாதுகாப்பை தினசரி வாழ்வில் அனுபவித்து எந்நாளும் விண்ணக அமைதியிலும் பெரின்ப மகிழ்ச்சியிலும் வாழும்படி மன்றாடுகின்றோம். இயேசுவின் அன்பு திரு இருதயமே, உம்முடைய திரு இரத்தத்தின் வல்லமையால் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் தீமையின் சகல தாக்குதல்களில் இருந்து பாதுகாத்தருளும். எங்கள் உள்ளம் மற்றும் இல்லத்தை உமது தெய்வீக சமாதானத்தால் நிரப்பி உண்மையான அமைதி, விடுதலை, பாதுகாப்பை அருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தின் இன்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால் அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தின் நின்று அல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின் வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும்.
நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவை நின்று பாய்ந்தோடிய தண்ணீரை என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஒன்றாவது, திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இரண்டாவது, கிறிஸ்தவர்களிடமிருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். மூன்றாவது, நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றிகேடுகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 4. அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 5. திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்பத் துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாற்றிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன்.
இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திரு வயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மை தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றுமுறிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக
பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தைப் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றியெறியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். எங்கள் புகலிடமே இயேசுவே, இன்றைய நாள் முழுவதும் நன்மைகளால் எங்கள் இல்லத்தை நிரப்பியருளும். இன்று நாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து உழைப்பையும் தொழில்களையும் குடும்ப பணிகளையும் ஆசீர்வதித்தருளும். எங்களை எந்நேரமும் சூழ்ந்திருக்கும் உமது தேவ சந்நிதானத்தின் நினைவே எங்களுக்கு கேடயமாக இருக்கட்டும். ஆபத்துகள், விபத்துகள், தீய மனிதர்களின் சதி திட்டங்கள் எதுவும் எங்களை அணுகாதபடி காத்து இன்றைய நாள் முழுவதும் தேவையான நல்ல ஆரோக்கியத்தையும் பொருளாதார தேவைகளையும் உமது தெய்வீக அமைதியையும் எங்களுக்கு தந்தருளுமாறு கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, தேவ சந்நிதானத்தை நமக்கு கற்பிக்கும் ஆசிரியராகவும் தீமைகளிலிருந்து விடுதலை தரும் கேடயமாகவும் விளங்கும் இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி நாம் ஏறெடுத்த வேண்டுதல்கள் யாவும் நிச்சயம் கேட்கப்படும். கடவுள் நம்மை எந்நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற விசுவாச உண்மையை மனதில் இருத்திக் கொள்வோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்திலும் தீய காரியங்களுக்கு இடம் கொடாமல் சாந்தத்தோடும் நேர்மையோடும் வாழ முயல்வோம். நம்முடைய சொந்த திருப்தியை தேடாமல் இறைவனுடைய மகிமையையும் அவருடைய அன்பையுமே நம் அன்றாட கடமைகளில் முன்னிறுத்துவோம். இயேசுவின் திரு இருதயம் நம் இல்லங்களில் என்றும் தங்கி நம் ஒவ்வொருவரையும் நல்வழியில் நடத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆமீன்.